சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூதாவூத்ல வரக்கூடிய ரிவாயத், இய்யாக்கும் வல் ஹஸத், பொறாமையை கொண்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஃபஇன்னல் ஹஸத யக்குலுல் ஹஸனாதி கமா தக்குலுன் நாருல் ஹதப். பொறாமை இருக்குதே, எப்படி விறகை நெருப்பு எரிக்குமோ அதே போல உங்களுடைய நன்மைகளை எரித்துவிடும். இருந்தாலும் இஸ்லாத்தில் 2 விடயங்களுக்கு பொறாமை கொள்வதற்கு அனுமதி உண்டு. அதையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில வரக்கூடிய ரிவாயத், லா ஹஸத இல்லா ஃபிஸ்னத்தைன், 2 விடயங்களில் பொறாமைப்படுவதற்கு ஏலும். ரஜுலுன் ஆதாஹுல்லாஹுல் குர்ஆன ஃபஹுவ யத்லூஹு ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார் வ ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபஹுவ யுன்ஃபிகுஹு ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது மனிதன், அல்லாஹ் அவருக்கு இல்ம கொடுத்திருக்கிறாரு. ரஜுலுன் ஆலிமுன், ஒரு ஆலிம், அல்லாஹ் அவருக்கு இல்ம கொடுத்திருக்கிறாரு. அந்த இல்மின் மூலமாக அவரும் பிரயோசனம் பெறுகிறாரு. அந்த இல்மின் மூலமாக அவரும் அமல் செய்கிறாரு. அடுத்த மக்களுக்கும் அந்த இல்மை எத்தி வைக்கிறாரு. மார்க்க சட்டங்கள் அடுத்த மக்களுக்கு படித்து கொடுக்கிறாரு. இவரை போல நானும் ஆகணும் என்று பொறாமைப்படுவதற்கு இயலும். 2வது ஒரு மனிதர், அல்லாஹ் அவருக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அஅதாஹுல்லாஹு மாலன் ஹலாலன், ஹலாலான சம்பாத்தியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். ஃபயுன்ஃபிகுஹு ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில அதை செலவழிக்கிறாரு. நல்ல விடயங்களுக்காக வேண்டி செலவழிக்கிறாரு. சதகாக்கள் செய்கிறாரு, தான தர்மங்கள் செய்கிறாரு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறாரு. இவரை பார்த்து நானும் இவரை போல ஆகணும், இவருடைய செல்வம் இல்லாம போகணும், எனக்கு அதே மாதிரி அதே போல கிடைக்கணும் என்று பொறாமப்படுவதற்கு இயலாது. இவரை போல நானும் ஆகணும், இவர் செலவழிக்கிறத போல நானும் மக்களுக்கு செலவழிக்கணும், சதகாக்களை கொடுக்கணும், ஹஜ்ஜும்ராக்களை செய்யணும் என்று இவரை போல நானும் ஆகணும் என்று ஆசை வைக்கிறதுக்கு இயலும். அந்த பொறாமைக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குது.